திகட சக்கர செம்புக அமைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோமே. நவக்கிரகங்களின் தந்தையான பிள்ளையாரை வணங்கியும் எனது குலதெய்வமான அகிலாண்ட நாயகி வராகியம்மனின் அருளோடும் இன்றைய நிகழ்ச்சிக்குள் போவோம். வணக்கம் இனியவர்களை, உங்கள் ஜோதிடர் கண்ணன் பேசுகின்றேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட விடயம் அதிசார குரு பெயர்ச்சி. அன்பர்களே, அதிசார குரு பெயர்ச்சி என்றால் என்ன என்று தெரிய வேண்டும் இல்லையா? முதலாவதாக, ஒரு கிரகம் தான் இருக்கின்ற இடத்தில் இருந்து அடுத்த வீட்டுக்கு முன்னோக்கி சென்று மிக வேகமாக தனது செயல்பாடுகளை எடுத்து செய்வதே அதிசாரம் எனப்படும். அந்த வகையில் அதிசார குரு பகவான் பயணிக்கும் போது தனது காரக மற்றும் ஆதிபத்திய பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் மிக்க வலுவோடும் விரைவாகவும் தருவார். அதாவது, உங்களது ராசிக்கு குரு பகவான் எத்தகையவர் என்பதை பொறுத்தும், எந்த நிலையில் கோச்சாரத்தில் தங்கியிருக்கின்றார் என்பதை பொறுத்தும், எந்த நிலையில் உங்களது ஜனன ஜாதகத்தில் தங்கியிருக்கின்றார் என்பதை பொறுத்தும் பலன்கள் நிச்சயமாக வேறுபடும் என்பதை நான் இங்கே முதலில் உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பர்களே, கோசார குரு பகவான் அதிசாரமாக எதிர்வரும் 19/10/2025 முதல் 5/12/2025 வரை கடக ராசியில் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். அதாவது, தமிழுக்கு ஐப்பசி 2ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வரை கடக ராசியில் பயணிக்கின்றார். இதே சமயம் கோசார குரு பகவான் கடக ராசியில் அதிசாரமாக உச்சம் பெற்று நேர்கதியில் எதிர்வரும் 19/10/2025 முதல் 11/11/2025 வரை, அதாவது தமிழுக்கு ஐப்பசி 2ஆம் தேதி முதல் ஐப்பசி 25ஆம் தேதி வரை தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் சரியாக 24 நாட்கள் பயணிப்பார். பின்னர் கோசார குரு பகவான் இதே கடகராசியில் அதிசாரமாக உச்ச வக்கிரகதியில் எதிர்வரும் 12/11/2025 முதல் 5/12/2025 வரை, அதாவது தமிழுக்கு ஐப்பசி 26ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வரை தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் சரியாக மீண்டும் 24 நாட்கள் பயணிப்பார். அதனால் இக்காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசியினருக்கும் ஏற்படக்கூடிய பொது பலன்களை இனி பார்ப்போம். சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் சிம்ம ராசிக்கு 5ஆம் வீடான புத்திர மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதியாகவும் வருகின்ற குரு பகவான் உங்களது ராசிக்கு 12இல் விதயஸ்தானத்தில் கடக ராசியில் தனது நட்பு வீட்டில் உச்சம் பெற்று நேர்கதியில் பயணிக்கின்றார். அதாவது 12ஆம் வீடு என்பது விரயஸ்தானம் என்று பொதுவாக சொல்லப்பட்டாலும் கூட அதில் சுப விரயம் அசுப விரயம் என 2 வகைகள் அடங்கியுள்ளது. மேலும் 12ஆம் வீடு என்பது உங்களது முதலீடுகளையும் குறிக்கின்றது. இவை தவிர 12ஆம் வீடு என்பது அயன சயன போகஸ்தானமும் ஆகும்.
அதாவது உங்களால் நிம்மதியாக தூங்க முடிகிறதா என்பது பற்றியும் மற்றும் தாம்பத்திய உறவு நிலை நன்றாக அமைகிறதா அல்லது இல்லையா என்பது பற்றியும் எடுத்துக்காட்டும் இடமாகவும் அந்த 12ஆம் வீடு அமைகிறது. மேலும் உங்கள் சிம்ம ராசிக்கு 5, 8ஆம் அதிபதியாகிய குரு பகவான் ஓரளவுக்கு சுபக்கிரகமாகும். அந்த வகையில் 5ஆம் வீடான புத்திர மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியாக வருகின்ற குரு பகவான் உங்கள் சிம்ம ராசிக்கு 12ஆவது வீடான விரியஸ்தானத்தில் தனது நட்பு வீட்டில் கடகத்தில் உச்சம் பெற்று மறைந்தாலும் தன் வீட்டிற்கும் 8இல் மறைவதும் பெரிய அளவில் நல்லதல்ல. முக்கியமாக உங்கள் பிள்ளைகளது வழியில் சுப செலவுகளை நிச்சயம் ஏற்படுத்துவார். அதாவது உங்களது பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாகவோ அல்லது திருமண வயதில் உள்ள பிள்ளைகளது திருமண சம்பந்தமான சுப செலவாகவோ இது அமையும் என்று சொல்லலாம். அத்துடன் புண்ணிய ஸ்தலங்கள் மற்றும் தொண்டு ஸ்தாபனங்களுக்கு உதவி செய்யும் வகையிலான சுப செலவுகளும் ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. வேறு ஒரு சிலருக்கு பூர்வீகத்துக்கு சென்று வருவதற்கான பயணம் சம்பந்தமான சுப செலவுகளும் மற்றும் வேறு ஒரு சிலருக்கு உல்லாச பயணம் சம்பந்தமான செலவுகளும் நிச்சயம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே சமயம் நண்பர்களே, உங்களது சுய ஜாதகத்தில் 9ஆம் இடம் 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசா புத்திகள் நடப்பில் இருப்பின் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகும். இதே சமயம் கோச்சார குரு பகவான் உங்கள் சிம்ம ராசிக்கு 12இல் நேர்கதியில் இருந்து 4, 6, 8ஆவது இடங்களை பார்வையும் செய்கின்றார். உங்களது 4ஆம் வீட்டை 12இல் உள்ள குரு பகவான் பார்வை செய்வதனால் வீடு வாகன வகையில் கூட சுப செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். மட்டுமல்ல, உங்களது தாயாரின் உடல் நலம் கருதியும் மற்றும் அவரின் சுய தேவைகள் கருதியும் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றது. அடுத்து உங்களது 6ஆவது வீட்டை 12இல் உள்ள குரு பகவான் பார்வை செய்வதனால் வங்கியில் உங்களுக்கு ஏற்கனவே உள்ள ஒரு கடனை அடைப்பதற்காக மற்றொரு வங்கியில் கடன் வாங்கி பழைய கடன்களை அடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. அத்துடன் உங்களது உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை ஒழுங்குபடுத்துவது சம்பந்தமான சுப செலவுகளும் ஏற்படலாம். அதே சமயம் 8ஆம் வீடான ஆயுள் ஸ்தானத்திற்கும் குரு பகவான் அதிபதியாகி உங்களது சிம்ம ராசிக்கு 12ஆவது வீடான விரயஸ்தானத்தில் மறைந்தாலும் கூட தன் வீட்டிற்கு 5இல் திரிகோணத்தில் தனது நட்பு வீடான கடகத்தில் உச்சம் பெற்று காணப்படுவது சிறப்பாகும். மட்டுமல்ல, குரு பகவான் அங்கிருந்து தனது சொந்த வீடான 8ஆவது வீட்டை பார்வை செய்வது மேலும் சிறப்பாகும். அந்த வகையில் 8ஆவது வீட்டின் ஆதிபத்திய விஷயங்களான அசிங்கம், அவமானம், பொருள் நஷ்டம், விபத்து, கண்டம், வம்பு வழக்கு போன்ற இத்தகைய தீய பலன்களினால் எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு ஏற்பட மாட்டாது. அதற்கு பதிலாக உங்களுக்கு நல்ல ஆயுள் பலம் அதிகரிக்கும். மட்டுமல்ல, திருமணமான பெண்களுக்கு தாலி பலமும் தாலி பாக்கியம் தாலி பலமும் கூடும், அதிகரிக்கும். மேலும் நண்பர்களே, வெளிநாட்டில் வாழும் அல்லது வெளிநாடு செல்ல காத்திருக்கும் அன்பர்களுக்கு பிஆர், விசா போன்றவற்றிற்கான நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுவதுடன் அவை சம்பந்தப்பட்ட சுப செலவுகளும் நிச்சயம் உண்டாகும்.
அத்துடன் ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகையில் அதிர்ஷ்டங்கள் லொட்டரி ஷேர் மார்க்கெட் மூலம் கிடைக்க வாய்ப்பிருக்கின்றது. அன்பர்களே, முக்கியமாக உங்களது சுய ஜாதகத்தில் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று தங்கி நேர்கதியில் பயணிக்கும் போது அங்கு ஜனனகால குரு பகவான் மீது இந்த கோச்சார குருவானும் நேர்கதியில் சென்று பயணிக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சகல விதமான சுபகாரியங்களும் கைகூடும். முக்கியமாக கோச்சார குரு பகவான் கடகராசியில் உச்ச வக்ரகதியில் பயணிக்கும் போது உங்களது ஜனனகால ஜாதகத்தில் குரு பகவான் இதே கடகராசியில் வக்ரகதியில் இருப்பின் அல்லது சூரியன் சந்திரன் தவிர்ந்த ஏனைய பிற கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகமாவது வக்ரகதியில் இதே கடகராசியில் இருப்பின் உங்களுக்கான நற்பலன்களின் அளவு கூடுதலாகவும் சற்று வேகமாகவும் கிடைக்கும். சரி நேயர்களே, சிம்ம ராசிக்கான அதிசார குருவின் பொது பலன்கள் கேட்டீர்கள். மீண்டும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது நியூசிலாந்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ கண்ணன். வணக்கம் நேயர்களே.